டிட்வா புயல் காரணமாக சென்னை மெரினா, பட்டினப்பாக்கம் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், முன்பே எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது கடல் சீற்றத்தோடு காணப்படும். தற்போது அங்கு என்ன நிலவரம்? டிட்வா புயல் காரணமாக இன்று காலை முதலே மெரினா மற்றும் பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் மிகுந்த சீற்றத்தோடு கடல் அலை காணப்பட்டிருந்தாலும் நேரமாக இன்று மாலை முதல் மிகுந்த சீற்றத்தோடு இந்த கடல் அலையானது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக டிட்வா புயலானது வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கு பகுதியில் தற்போது அமைந்திருப்பதாகவும் இன்று மாலையிலிருந்து அது படிப்படியாக நகர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் அது நகர்ந்து செல்லும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனையொட்டி தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் மற்றும் அதிகனமழை பெய்யும். அதே வேளையில் 60 கிலோமீட்டருக்கும் அதிகமாக காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்று மாலை முதலே சென்னையில் படிப்படியாக மழையின் தீவிரமானது அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை முதலே சென்னையின் பல்வேறு கடற்கரைகளில் கடல் அலையானது மிகுந்த சீற்றத்தோடு காணப்பட்டாலும் நேரம் செல்ல செல்ல இன்று மாலை முதல் கடல் அலையானது சுமார் 6 அடிக்கும் மேலாக உயர்ந்து வருவதை நம்மால் காண முடிகிறது. அந்த காட்சிகளைத்தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு முரளி அவர்கள் நேரலில் காண்பித்து வருகிறார். குறிப்பாக இன்று மாலையிலிருந்து படிப்படியாக மழையானது அதிகரித்து நாளை மாலை வரை இந்த கனமழையானது பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே வேளையில் காற்றின் வேகமும் அதிகரிக்கும். சுமாராக 60 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இந்த காற்று வீசக்கூடும் எனவும் அதனால் பாதுகாப்பாக மக்கள் வீட்டினுள் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறது. இதனை முன்னிட்டு தான் பேரிடர் மேலாண்மை குழு, அதே போன்று சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை காவல்துறை பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட குறிப்பாக சென்னை காவல்துறையினர் கடலுக்குள் யாரும் செல்லக்கூடாது என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தற்போது நாம் நேரலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடல் அலையானது 6 அடிக்கு மேல் பொங்கி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இருந்த போதிலுமே இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த பொங்கி வரக்கூடிய கடலை வந்து ரசிப்பதற்காக இங்கு ஆபத்தை உணராமல் கடலுக்குள் இறங்கி செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு முரளி அவர்கள் நேரலில் காண்பித்து வருகிறார். என்னதான் காவல்துறையினர் இந்த பக்கம் பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்லக்கூடாது என அவர்கள் தடுத்து வந்தாலும் காவல்துறையினர் வேறு பக்கம் செல்லும் வேளையில் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது குழந்தைகளோடு இந்த கடற்கரையில் குவிந்து வருவதையும் பார்க்க முடிகிறது. கடல் சீற்றத்தோடு காணப்படக்கூடிய நிலையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்களும் அங்கு நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். பொதுமக்கள் இதனை உணர்ந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பரசன்.